ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, இதுவரைக்கும் எத்தனையோ முறை உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கும் பல திருத்தங்களை கொண்டு வருவதற்கும் திருப்பங்களை உண்டு பண்ணுவதற்கும் எத்தனையோ முறை உன்னை தேடி வந்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நான் வாய்ப்பு கொடுக்க வரும்போதெல்லாம் நீ என்னை கண்டுக்காம கடந்து போனதால இன்னுமே கூட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு திண்டாடிக்கிட்டு இருக்க. அதனால தான் இப்போது கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு உன்னை தேடி வந்தேன். வெகு நேரமாக உனக்காக காத்திருக்கும் உன் அப்பன் கருப்பன் என்னை கூப்பிட்டு நான் சொல்கிறது முழுவதையும் உன் காதுகளில் செவி குளிர கேட்டுக்கிட்டீன்னா அப்புறமா உன் மனசு குளிரும்படியாக நாளைக்கே நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். திடீர் திருப்பமாக நீ சற்றும் எதிர்பாராத பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ எப்போவுமே அடுத்தவங்க செய்கிற தவறுகளையும் அடுத்தவங்க செய்கிற குற்றங்களையும் உற்று நோக்குகிறாயே தவிர உனக்குள்ள என்ன தப்பு இருக்கு, நீ எதை மாற்றிக்கணும்னு யோசிக்கிறதே இல்லை. இந்த உலகத்தில் நீ மட்டும் இல்லை, பல பேரும் செய்யும் ஒரே தவறு என்னன்னா தன்னை விட்டு விட்டு அடுத்தவரை திருத்த நினைப்பது தான். அடுத்தவங்களை திருத்துறதுக்காக நீங்கள் பிறக்கலை. முதல்ல நீ ஓன் தப்பை திருத்திக்கோ. குறைகள் நிறைய இருக்கும்போது உன்னுடைய நிறைகள் எல்லாம் குறைஞ்சு போயிடும். 10 நல்ல விஷயம் உனக்குள்ள இருந்து நீ 4 கெட்ட விஷயம் செய்கிறனா அந்த 4 கெட்டது தான் பெருசாக பேசப்படுமே தவிர நீ செஞ்ச 10 நல்ல விஷயத்தையும் மனிதர்கள் மறந்தே போவாங்க. அதை பற்றி பேசணும்னு கூட விரும்ப மாட்டாங்க. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு குறைகளை களைந்து விட்டு நிறைகளை இன்னும் அதிகரிச்சுக்கோ. நல்ல பண்புகளை இன்னும் உனக்குள்ள வளர்த்துக்கோன்னு சொல்கிறேன். எப்போ பேசணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட எப்போ அமைதியாக இருக்கணுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா பேச திறமைய மனித பிறவிகளுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லா இடங்களிலும் நான் தான் முன்னால் நின்று பேசணும், ஆளாக பேசணும்னு நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கோ. உன்னுடைய செயல்கள் அதிகமாகவும் பேச்சு குறைவாகவும் இருக்கும் பட்சத்தில் நீ விருப்பப்பட்டதை உன் வாழ்க்கையில் சுலபமாக பெற முடியும். நீ ஆசைப்பட்டது இன்னும் உன் கைகளில் வந்து கூடிய சீக்கிரம் உன் எதிர்பார்ப்பை எல்லாம் உன் கைகளில் கொடுப்பேன். ஆனால் உடனே நடந்துடும் நினைக்காத, கொஞ்சம் பொறுமையா இரு. நாளைக்கே அதற்கான வேலைகளையெல்லாம் உன் கண் முன்னால் அரங்கேறுவதை நீ உணர்வாய். என் மேலே நம்பிக்கை வச்சு நீ அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு யோசி. நீ எதிர்பார்க்காத பேரத்தில் பல ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஓ வாழ்க்கையில் இந்த கருப்பசாமி நான் அருள்பாலிக்க போகிறேன். இதுதானா வாழ்க்கை? இது தெரியாமையா நான் இத்தனை நாள் தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தேன், தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு நீ கண்ணீர் விட்டு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் ஓ வாழ்க்கையில் இனிமே பல புது புது மாற்றங்கள் வரப்போகுது. அதன் மூலமாக வாழ்க்கையை எப்படி வாழணுன்றத நீ கற்றுக்குவாயின் செல்லவே. உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய பொறுப்புகளை இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். மனசுருகி என்னை நினைச்ச உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது இந்த கருப்பன் என்னுடைய பொறுப்பு. நீ செஞ்ச புண்ணியமும் நீ செஞ்ச நன்மைகளும் தான் உன்னை தேடி என்னை வரவழைச்சது. நானே உன் வாழ்க்கையில் உன்னை பார்க்க வந்த பிறகு இனிமே உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாக மட்டுமே இருக்கும். சில விஷயங்கள் வேணும்னா நீ நினைச்சது போல நடக்காம தள்ளி போகலாம். ஆனால் நீ நினைச்சதை விட அதை பல மடங்கு சிறப்பாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். என்ன நீ மனசார நினச்சிருந்தியாலே எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடந்து முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ. இனிமேலும் வெற்றியை தாமதப்படுத்தி கொள்ளாம என் நேரம் இந்த கருப்பசாமியை மனசில் நினைக்க பழகு. உன் எதிர்கால வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும்படியான சூழ்நிலை வந்தாலும் அது அத்தனையும் சரிகட்டி சமப்படுத்தி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும்படி என்னால் செய்ய முடியும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன் கைகளை நான் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். என் பரிபூரண அருளும் ஆசியும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு இருக்கும் என் செல்லமே. நீ செய்ய வேண்டிய உன்னுடைய காரியத்தை மட்டும் சரியாக சமயோசிதமாக நல்லபடியாக உடனடியாக செஞ்சு முடி. இந்த கருப்பனின் துணை உனக்கு இருக்கும்போது நீ எதை பார்த்தும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய காரியங்கள் எல்லாமே இனி எந்த தடங்களும் இல்லாமல் வெற்றிகரமாக நடந்து முடியும். கருப்பசாமி துணைன்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல
உன் வாழ்க்கையில் இனிமே நல்லது மட்டும்தான் நடக்கும். சகல தெய்வங்களும் உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு தரப்போகிறாங்க. உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வரக்கூடிய விஷயங்கள் தான்றதை உணர்ந்துக்கோ. உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்ததுன்னா உன்னை மேம்படுத்துவதற்காக செய்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் ஒரு கெட்டது நடந்ததுன்னா அதன் மூலமாக உன் கர்ம வினைகளை நான் தீர்க்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதும் என்னை நம்பி வழிபட்டு வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். எப்போதுமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. எல்லாமே நிச்சயம் சரியாக நடக்கும். ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி போற்றி.